Okay, so welcome back guys. So இது வந்து நம்மளுடைய fourth வீடியோ இந்த JavaScript சீரீஸ்ல. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா நான் மேலே பின் பண்ணுறேன், அதில் போய் பாருங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்தது வந்து ஸ்ட்ரிங்கோடைய ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், கன்காட்டினேஷன் அண்ட் லென்த் ஃபங்க்ஷன். இந்த வீடியோ நம்ம ஸ்ட்ரிங்கோட மீதி 3 ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா வந்து ஸ்லைசிங், அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ். ஸோ ஸ்லைசிங்னா என்ன? ஸோ ஸ்லைசிங் நம்ம ரியல் லைஃப்ல ஸ்லைசிங்னா என்ன? அறுக்கிறது. ஸோ வந்து இப்போ ஒரு பிரெட் லோஃப்னா என்னன்னா, இந்த பிரெட் நம்ம சாப்பிடுவோம்ல, பிரெட் வந்து பெருசா கட் பண்ணாம இருக்கிறது தான் பிரெட் லோஃப் பண்ணுவாங்க. பிரெட் லோஃப் வந்து ஒன்னொன்னா கட் இல்ல, நீங்க பிரெட் லோஃப் விட்டுருங்க, கேக்கே எடுத்து போனோம். கேக் இருக்கு, கேக்கை வந்து நம்ம பாதி ஈக்குவல் பீசஸ்ல கட் பண்ணா ஸ்லைஸா எடுத்து நம்ம சாப்பிடுவோம். அதுதான் ஸ்லைஸோட கான்செப்ட். ஸ்ட்ரிங் ஒரு ஹோல் ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து வெட்டினா அது ஒரு அந்த ஸ்ட்ரிங்கோடைய ஒரு பார்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதான் ஸ்லைசிங். ஸோ ஸ்லைசிங்கோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண எக்ஸாம்பிள் போயிடலாம். நான் வேரியபிள் var நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே என் நேம் போடுறேன், போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்லைசிங் ஃபங்க்ஷன் எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் போட்டுட்டேன். இப்போ வந்து ஸ்லைசிங் ஃபங்க்ஷன் var நியூ நேம் ஈக்குவல் டு இப்போ நம்ம லென்த் ஃபங்க்ஷன் ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க மேலே இருக்கு லென்த் ஃபங்க்ஷன்ல. இங்க இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணது என்னன்னா, நம்ம எந்த ஸ்ட்ரிங்குக்கு நம்ம லென்த் கண்டுபிடிக்கிறோமோ அந்த ஸ்ட்ரிங்கு எந்த வேரியபிள் ஸ்டோரா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம எந்த ஸ்ட்ரிங்கை நம்ம இங்க பிரிச்செடுக்க போறோம், இந்த பிரசாந்த் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கை தான். இந்த ஸ்ட்ரிங்கு எந்த வேரியபிள் ஸ்டோரா இருக்கு, நேம் அப்படிங்கிற வேரியபிள். ஸோ இந்த நேமை நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரணும். நேம் அப்படிங்கிற எந்த ஸ்ட்ரிங்கை நம்ம பிரிச்செடுக்கிறோமோ அந்த ஸ்ட்ரிங் எந்த வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த வேரியபிளை தூக்கி இங்க எடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட். ஸோ நேம் அப்படிங்கிற வேரியபிள் பிரசாந்த் அப்படிங்கிற நேம் ஸ்டோர் ஆயிருக்கு, அதனால நான் இங்க நேமை ஃபர்ஸ்ட் எடுத்துறேன். இப்போ நம்ம அடுத்து டாட் போட்டுட்டு நம்ம அங்க லென்த் கொடுத்தோம். ஸோ அங்க நம்ம என்ன சொல்றோம், லென்த்தை கண்டுபிடி, அதனால லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இங்க நம்ம என்ன சொல்றோம், ஸ்லைஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்லைசிங்க்கு ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்றோம், ஸ்லைஸ். ஸோ ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் வருது. இப்போ ஒரு பிராக்கெட் போடுறோம். இதெல்லாம் வந்து சின்டாக்சஸ் நான் என்னன்னு சொன்னேன், பட் ஆனால் ஷார்ட்டாக சின்டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு நம்ம என்ன சொல்லணுங்கிறத கரெக்டாக சொல்லணும். ஸோ அது கரெக்டாக சொன்னாதான் அது வந்து அதால ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அந்த கரெக்டாக சொல்ற விதங்கிறது சின்டாக்ஸ். ஒரு லாங்குவேஜஸ்க்கும் சின்டாக்சஸ் மாறும். ஸோ இதுக்கு சின்டாக்சஸ் எப்படி தான், இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும். ஸோ இப்போ நேம் டாட் ஸ்லைஸ். இப்போ ஸ்லைஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு, ஆனால் எங்கேருந்து எங்கே ஸ்லைஸ் பண்ணணும்னு சொல்லி எனக்கு தேவை வந்து சில பார்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பிரசாந்த் அப்படிங்கிற லெட்டர்ல ஃபர்ஸ்ட் 4 வார்த்தை எடுத்துக்கலாம், 4 லெட்டர் எடுத்துக்கலாம், அதான் எனக்கு வேணும். ஆனால் நான் இப்போ ஸ்லைஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு, எதை ஸ்லைஸ் பண்ணணும், ஐ மீன் எங்கேருந்து எங்கே ஸ்லைஸ் பண்ணணும்னு சொல்லலை. ஸோ அதுக்கு தான் வந்து நமக்கு இங்கே வந்து ஒரு நியூ கான்செப்ட் வரப்போகுது, இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமிங்ல சொல்லுவாங்க. இண்டெக்ஸிங் அப்படின்னா வந்து ஒரு லெட்டருடைய பொசிஷன், அந்த லெட்டர் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்ற பொசிஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இப்போ கரண்ட் அட்ரஸ் சொல்ல முடியாது, பிரசாந்த் லண்டன்ல இருக்கேன், லண்டன்ல வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன், என் அப்பார்ட்மெண்ட் நம்பர் 87 அப்படின்னா நான் வந்து 87th அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன், என்னோட பொசிஷன் எனக்கு தெரியும். இப்போ ஒரு லெட்டருக்கும் அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கும். ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு கேரக்டருக்கும் அதோட பொசிஷன் நம்பர்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னு நான் உங்களுக்கு விஷுவலா எக்ஸ்பிளைன் பண்றது வந்து பண்ணா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ அதுக்காக நம்ம இன்னைக்கு பெயிண்ட்டுக்கு போறோம். போயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட நேம் டைப் பண்றேன். ஸோ டைப்ல PRASH, சாரி இது அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட்ல டைப் பண்ணது கிடையாது இருக்கும். PRASH ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்லைடு. ஸோ இப்போ இங்க வந்து PRASHANTH, ஸோ 9 லெட்டர்ஸ் இருக்கு இந்த வேர்டில். இப்போ இதோட உருவத்திற்கு பொசிஷன் என்ன? இப்போ நம்ம நார்மல் வேர்டில் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது 1லேருந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட், 1 2 3 4 கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் இருக்கும். ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னைக்குமே 0லேருந்து தான் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ 0 1 2 3 அப்படின்னு தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அது இதுக்குமே அப்படிதான். ஸோ Pங்கிறது 0th பொசிஷன்ல இருக்கு, Rங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு, ஏங்கிறது செகண்ட் பொசிஷன். அந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் பொசிஷன் போட்டுட்டே போனோம்னா கடைசியில நமக்கு வந்து 8th பொசிஷன்ல வந்து முடியும். ஆனா எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு நமக்கு டோட்டலா எடுத்தோம்னா 9 கேரக்டர்ஸ். சாரி ஃபார் தி பேட் எனிதிங்.
ஆனால் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது டோட்டலாக எண்ணி பார்த்தீங்கன்னா 9 கேரக்டர்ஸ் இருக்கும். ஆனால் இதோட கொஷின் பார்த்தீங்கன்னா மாறும். 0 1 2 3 4 5 6 7 8 8 வரைக்கும் தான் கொஷின் இருக்கும். இப்போ நம்ம இதுதான் வந்து நம்ம என்னைக்குமே இண்டெக்ஸ் ஸ்லைசிங்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்லைசிங்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் போக போக நம்ம பார்க்கலாம் இண்டெக்ஸ் எங்கே யூஸ் ஆகும். ஸோ இதுதான் இண்டெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரிங்குக்கு ஸ்டார்டிங் வந்து பொசிஷன் 0 0 1 2 இந்த இண்டெக்ஸ் வச்சு தான் நம்ம நிறைய இடத்த விளையாடுவோம். அதனால நம்ம இண்டெக்ஸ் கத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இண்டெக்ஸ் நம்பருங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டார்டிங்ல இருந்து 0 1 2 3 அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஸோ எந்த ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீக்கு பதிலாக ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு டாட் இருந்தது இல்ல ஸ்பேஸ் ஒரு இருந்ததுன்னா அது வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கும். 0 1 2 3 அப்படி போகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது எல்லாத்தையும் தூக்கிங்களா, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு பிரசாந்த் அப்படியே இருக்கட்டும், இது எல்லாமே தூக்கிக்கலாம். இல்லை கொஞ்சம் பெரிய வேர்டா இருக்கிறதுனால போறதுக்கு ஈஸியா இருக்கு. நான் சின்ன வேர்டா வேணா எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றது சின்ன வேர்டா எடுத்துக்கிறேன். ஸோ வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஸ் இல்லை மூன், ரீசெண்டாக மூனுக்கு வர போய் சாதிச்சுட்டோம். நான் மூன் இங்கே வந்து ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து 5 கேரக்டர் ஸ்ட்ரிங். 5 கேரக்டர் இருக்கு. ஒரு டாட் இருக்கு, ஒரு மூன் அப்படிங்கிறது 4 லெட்டர் வேர்டு. ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து 5 கேரக்டர் ஸ்ட்ரிங். ஆனால் பொசிஷனிங் பொறுத்த வரைக்கும் டாட் வந்து 0th பொசிஷன்ல இருக்கும், எம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கும், ஓ செகண்ட் பொசிஷன்ல இருக்கும், இந்த ஓ தேர்டு, இந்த என் ஃபோர்த்ல இருக்கும். ஸோ இதுதான் பொசிஷனிங். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டா இண்டெக்ஸிங், ஏன்னா இது வந்து ஒரு பேசிக்ஸ். நான் வந்து ப்ரோக்ராமிங் தெரிஞ்சதுனால இது புரியுது. பட் ஆனால் இதெல்லாம் புரியணும்னா இதுக்குன்னு தனித்தனி வீடியோஸ் போடணும். ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸ் பண்றதுனால இதுக்கு தனித்தனியாக வீடியோஸ் நான் இப்போதைக்கு போடலை. வேணும்னா சொல்லுங்க, ஒரு பிகினர் ப்ரோக்ராமிங் கோர்ஸே நான் போடுறேன். நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் கோர்ஸ் படிக்கிறதுக்கெல்லாம் டைம்ல ஒரு சும்மா இதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு தான் இன்டர்நெட்ல வந்து ஒரு நல்ல சோர்ஸாக பார்த்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபைன். ஸோ இண்டெக்ஸிங் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ நம்ம வந்து கோடிங்க்கு போகலாம். இப்போ நம்ம வந்து என்ன கேட்டிருந்தோம் நம்ம பிரசாந்த் அப்படிங்கிற வேர்டில் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் வேணும். அப்போ பொசிஷனிங் படி நம்ம என்னென்ன லெட்டர்ஸ் எடுக்கணும்? பிரசாந்த் ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் என்ன? PRAS. இதான் ஃபர்ஸ்ட் 4 லெட்டர். இந்த ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் தான் நமக்கு வேணும். பொசிஷனிங் படி 0 1 2 3 இந்த ஃபர்ஸ்ட் 4 பொசிஷன்ல இருக்கிற நம்பர்ஸ் கேரக்டர்ஸ் தான் எனக்கு வேணும். ஸோ ஸ்லைஸ் பண்ணும்போது நம்ம எதுல இருந்து எதுக்கு ஸ்லைஸ் பண்ண சொல்லணும்? 0 to 3 வரைக்கும் ஸ்லைஸ் பண்ண சொல்லணும். ஆனா இங்க ஒரே ஒரு கேட்ச். என்னைக்குமே ஸ்லைசிங்ல ஃபர்ஸ்ட் கொடுக்குற நம்பர் ஸ்ட்ரிங்குக்குள்ள வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுக்குற நம்பர் வந்து ஆட் ஆயிடும். ஆனா லாஸ்ட் கொடுக்குற நம்பர் வந்து ஆட் ஆகாது. லாஸ்ட் கொடுக்குற நம்பருக்கு ஒரு நம்பர் முன்னாடி வரைக்கும் தான் ஆட் ஆகும். இப்போ நான் 0 to 3 கொடுக்குறேன்னா 0 to 2, அதாவது PRA மட்டும்தான் ஆட் ஆகும். எஸ் விட்டுரும். ஸோ நம்ம PRAS ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரு நம்பர் பின்னால எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஸோ இப்போ 0 to 4 கொடுக்கும். 0 to 4 கொடுத்தா என்ன ஆகும்? PRAS ஆட் ஆகும். 4 வந்து அது வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 0 to 4 கொடுக்குறேன் அப்படின்னா சேவ் பண்ணிட்டு நியூ நேம் என்டர் பண்றேன்னா PRAS வந்துருச்சு. நமக்கு தேவை PRAS, அது வந்துருச்சு. இதே நான் 0 to 3 கொடுத்தேன்னா சேவ் கொடுத்துட்டு திருப்பி அதே நியூ நேம் போட்டேன்னா PRA மட்டும்தான் வரும். ஏன் அப்படின்னா வந்து நான் 0 to என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு டிஜிட் கம்மியாக தான் ஆகும். ஸோ எஸ், ஸ்லைசிங் இவ்வளோதான். இது வந்து ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். இப்போ வந்து நமக்கு ஒரு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு. அந்த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து எவ்வளோ லெட்டர்ஸ்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு ஒரு ஓகே, இது நம்ம வேற வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோதான். இது வந்து ட்ரிக்கு, அது ஒரு கேம் மாதிரி நான் பிளான் பண்ணேன். ஓகே வேணாம், ஃபைன். ஸ்லைசிங் இவ்வளோதான். ஸ்லைசிங்னா நீங்கள் இந்த நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது ஸ்லைஸ் பண்ணணுமா? 3 to 6 போடுறேன்னா என்ன வரும்? அதுக்குள்ளே இருக்கிற இது வரும். ஸோ திருப்பி நியூ நேம் போடுறேன்னா SHA மட்டும் வரும். ஏன்னா இந்த 3 தான் இருக்கு. இதே நான் வந்து இப்போ இந்த நமக்கு ஸ்ட்ரிங்ல இருக்கிறதுக்கு ஸ்ட்ரிங்ல இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் கேரக்டர்ஸ் வந்து 9. ஆனா நம்ம அதுக்கு மேல எண்டிங் கொடுத்தோம்னா எண்டிங் பாயிண்ட் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் 15 கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது. ஜஸ்ட் எண்ட் வரைக்கும் பிரிண்ட் பண்ணும், அவ்வளவுதான். இந்த நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு கேரக்டர் இருக்கோ அவ்வளவு வரைக்கும் பிரிண்ட் பண்ணும், அவ்வளவுதான். சிம்பிள். ஸோ அவ்வளவுதான் ஸ்லைசிங். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியலன்னா அப்படி கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம போகலாம்.
அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் சிம்பிள்ஸ் தான், ரெண்டுமே ரொம்ப ஈஸி ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ இப்போ வேரியபிள் எடுத்துக்கலாம், இதை மட்டும் காமன் பண்ணிக்கலாம். வேரியபிள் நேம் வந்து பிரசாந்த்னே இருக்கணும். இப்போ பிரசாந்த் அப்படிங்கிற நேமை நான் வந்து பி மட்டும் கேப்ஸில் போட்டிருக்கேன், மற்றெல்லாம் ஸ்மாலில் போட்டிருக்கேன். அப்பர் கேஸ் லோவர் கேஸ்னா உங்களுக்கு வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அப்பர் கேஸ்னா கேபிட்டல் லெட்டர்ஸ், லோவர் கேஸ்னா ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ அப்பர் கேஸ் லோவர் கேஸ் வெறும் ஆல்ஃபபெட்ஸில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். நம்பர்ஸ் எது போட்டிங்கன்னா அது ஒர்க் ஆகாது. போடலாம், ஆனால் அது வந்து எதுவும் பெரிய ரியாக்ஷன் காட்டாது. வெறும் ஆல்ஃபபெட்ஸில் மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள்ஸில் பார்ப்போம். ஸோ இப்போ வேரியபிள் நேம் ஈக்குவல் டு பிரசாந்த் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிரசாந்த் அப்படிங்கிறது எனக்கு பி மட்டும் கேபிட்டல் இருக்கு, மற்றெல்லாம் ஸ்மால் இருக்கு. எனக்கு எல்லாமே கேபிட்டல் வேணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதான் அப்பர் கேஸ். ஸோ விஏஆர் நியூ நேம் ஒன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா நியூ நேம் ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. நியூ நேம் ஒன் அப்படின்னு போட்டுட்டு இப்போ நமக்கு அதே ஃபங்க்ஷன் தான். நம்ம எதை வந்து மாற்றணும் தானே, நம்ம வந்து எதை வந்து அப்பர் கேஸாக எல்லாத்துக்கும் கொண்டு வரணும். பிரசாந்த் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் அது எதில் ஸ்டோர் ஆயிருக்கு, நேம் அப்படிங்கிற வேரியபிள். ஸோ அந்த வேரியபிளை தூக்கி இங்கே எடுத்துட்டோம். நேம் டாட் அப்பர் கேஸாக மாற்றணும். அப்பர் கேஸாக மாற்றணும். ஸோ வந்து டூ அப்பர் கேஸ், இந்த நேமை எனக்கு டூ அப்பர் கேஸாக மாற்றிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அப்போ டூ அப்பர் கேஸில் இது சில ரூல்ஸ் இருக்கு. ஐ மீன் ரூல்ஸ் வந்து சின்டாக்ஸில் டூ அப்பர் கேஸில் யூ கேபிட்டலாக இருக்கணும். ஸோ அதுவே சஜஸ்ட் பண்ணோம், நம்ம டைப் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டைம். அப்பர் கேஸ்ல சி கேபிட்டல் இருக்கும். இது இப்படி இது பண்ணாதான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி பிராக்கெட்ஸ் போடணும். ரெண்டு பிராக்கெட் உள்ள எதுவும் போடக்கூடாது, அப்புறமா செமிகோலன். ஸோ இந்த லைன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம், நியூ நேம் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். அந்த வேரியபிள்ல நேம், இந்த நேம் என்ன, நம்ம ஸ்ட்ரிங் எந்த ஸ்டோரா இருக்கோ அந்த வேரியபிள் தூக்கி இங்க போறோம். டாட் எனக்கு அப்பர் கேஸா மாத்தணும் எல்லாத்தையுமே. அப்போ டூ அப்பர் கேஸ்ல யூ கேபிட்டலா இருக்கும், சி கேபிட்டலா இருக்கும், ஒரு பிராக்கெட் போட்டுட்டு டாட் செமிகோலன் போட்டு முடிச்சிடணும். ஸோ இது இப்போ எனக்கு இந்த நியூ நேம் அப்படிங்கிறதுல என்ன ஸ்டோர் ஆகும்னா, பிரசாந்த்ங்கிற அதே நேம் தான், ஆனால் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ கண்ட்ரோல் கொடுத்துட்டு நான் வந்து நியூ நேம் ஒன் கொடுத்தேன்னா பிரசாந்த் அப்படிங்கிற போது எனக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கு. எல்லாமே பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். இப்போ இதே நான் லோவர் கேஸ்ல மாத்துறேன். இப்போ வந்து பி மட்டும்தான், இல்லை நம்ம நியூ நேமே எடுத்துக்கலாம். நியூ நேம்ல இப்போ எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கா, அந்த கேபிட்டல் எல்லாத்தையுமே நான் ஸ்மால் லெட்டரா மாற்றேன். வேரியபிள் நியூ நேம் டூ போட்டுட்டு எஸ் நியூ நேம் டூ போட்டுட்டு இப்போ நியூ நேம் டூன்னு ஒரு புது வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு பிரசாந்த் அந்த கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிற பிரசாந்தை நம்ம வந்து எல்லாமே ஸ்மாலரா மாற்றணும். அப்போ அந்த கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிற பிரசாந்த் வந்து இதுல ஸ்டோர் ஆயிருக்கு, நியூ நேம் ஒன்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ அதை தூக்கி இங்கே போட்டு டாட் டூ அப்பர் கேஸ்க்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். டூ லோவர் கேஸ்க்கும் அதே மாதிரி தான், டூ லோவர் கேஸ் அப்படின்னு போடணும். லோவர்ல எல் கேபிட்டலா இருக்கணும், கேஸ்ல சி கேபிட்டலா இருக்கணும். ஸோ அப்போ டூ எல் லோவர் கேஸ்ல சி கேபிட்டல், அவ்வளோதான். ப்ராக்கெட் போட்டு ஒரு கோலன் வச்சிங்கன்னா, ஸோ இப்போ கண்ட்ரோல் ரன் கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஆகும், டூ போட்டேன்னா பிரசாந்த் ஸ்மால், எல்லாமே ஸ்மால், எல்லாமே ஃபர்ஸ்ட் கேபிட்டல் இருந்து எல்லாமே ஸ்மாலாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். நம்ம ஸ்ட்ரிங்கை பற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5 ஃபங்க்ஷனுமே முடிச்சிருச்சு. மெயின் ஃபங்க்ஷன்ஸோட ஸ்ட்ரிங்ல இது 5 மட்டும்தான். இது தாண்டி இருக்கு நிறைய, பட் ஆனால் மெயினாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த 5 இருக்கு. அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ரிங்கை பற்றி நம்ம முடிச்சாச்சு. கொஞ்சம் பெரிய வீடியோலாம் திருப்பி சொல்கிறேன். என்னோட லாங் வீடியோஸ்க்கான மெயின் ரீசனே வந்து பிகினர்ஸ்க்கும் நான் இந்த பிகினர்ஸ்க்கு தான் மெயினாக இந்த 4 கோர்ஸ் கவர் பண்ணுறேன். ஸோ புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கவர் பண்ணுறது. ஸோ அதுவுமே உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் எனக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் அந்தளவுக்கு வராது. என்னால் என்ன முடியுமோ அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ புரியலன்னா சொல்லுங்கள், நான் நெட்லேருந்து ஏதாவது ஒரு பெஸ்ட்டு சோர்ஸை படித்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கமெண்ட்டில். இல்லை உங்களுக்கு எனக்கு இந்த டாப்பிக்கில் ஸ்பெசிஃபிக்காக வீடியோ இண்டெக்ஸ்லாம் புரியல அப்படின்னா இண்டெக்ஸிங்கில் ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோ போடுங்கன்னா நான் கண்டிப்பாக போடுறேன் அதுலேயுமே. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவோட ஸ்ட்ரிங் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம புது டாப்பிக்கோட பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.